இன்றைக்கு என்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ சாதாரண ஆசீர்வாதங்களுக்கு அழைக்கப்படவில்லை. ஆமென். ஆசீர்வாதம் என்றால் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்திற்காக தேவன் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யம் என்றால் நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். அற்புதம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய அற்புதங்களையும் செய்ய வேண்டும். ஐயோ, இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸில் 284வது சத்தியம், விசுவாச விரோதி பயம். மிக முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற ஆவியானவரை ஒரு 25 நிமிடங்கள் நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தை எங்களுக்குள்ளே சிங்க் ஆவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பை தாராளம் ஏராளமாய் அருளி இருக்கிறார். வாட்ஸ் யுவர் சிச்சுவேஷன்? கடன்காரர்கள் உன்னை விரட்டுகிறார்களா? வியாதி உன்னை விரட்டுகிறதா? விரக்தி உன்னை விரட்டுகிறதா? குடும்ப குழப்பம் உன்னை விரட்டுகிறதா? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு ஏராளம் தாராளமானது. இரண்டாவது, ஆரோக்கியத்தையும் தாராளம் ஏராளமாக கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, சந்தோஷத்தையும் ஏராளம் தாராளமாக கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய சந்தோஷத்தையே கொடுக்கிறேன். அதுக்கு 2 குவாலிட்டி சொல்றாரு. ஒன்று, இட் இஸ் இட்டர்னல். சிங்க கபிக்குள்ள போட்டாலும் நீ சிரித்து கொண்டு இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறேன். இட்டர்னல் அண்ட் ஆல்சோ ஓவர்ஃப்ளோயிங். நிலையானதும் வழிந்து ஓடுகிறதுமான என்னுடைய சந்தோஷத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன? விசுவாச விரோதி பயம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலை என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்து பாருங்களேன், அவர் அனுபவித்த சமாதானத்தை எனக்குள்ளே வச்சுட்டாருங்க. நான் 40 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேங்க. 30 ஆண்டு இந்த ட்ரூத்து தெரியல. சதா பயம், சதா கவலை, சதா சந்தேகம். வாழ்க்கையே உருப்படாமல் போயிட்டுங்க. 2.5 கோடி ரூபா கடன் ஆயிட்டுங்க. 3 வியாதிகள், தீராத வியாதிகள், கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். என்ன ஓட ஓட வரட்டுதுங்க. சத்தியத்தை அறிஞ்சம் பாருங்க, என் பயமெல்லாம் போயிட்டு வாழ்க்கையே குதூகலமாயிற்று. நான் மட்டும் வாழவில்லை. இந்த உலகத்தில், இந்த வையகத்தில் 25 தேசங்களில் உள்ளவர்கள் இந்த செய்திகளை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 5வது, அருமையானவர்களே, ஐஸ்வர்யத்தையும் ஏராளம் தாராளமாக கொடுத்துட்டாரு. அவர் சிலுவையில் தன்னை எம்டி பண்ணார். தரித்திரர் ஆனார். ஏன் அவர் தரித்திரர் ஆகிட்டா தெரியுமா? அவருக்குள்ள, அவர் மேலே இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேலே வச்சிட்டதுனால நான் செல்வ சீமான் ஆனேன். அவர் தரித்திரர் ஆனார். எத்தனை பேர் புரிகிறது அருமையானவர்களே? ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் இன்னும் ஏழ்மையாக இருக்கிறீங்க தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியல. ஓகே, பாருங்கள், வாக்கு பண்ணப்பட்டுள்ள இவைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய ஸ்பிரிட் ரெல்மில் டெபாசிட் பண்ணிட்டாருங்க. உங்கள் கணக்கில் டெபாசிட் பண்ணிட்டாரு. உன்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர தேவன் சுண்டு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை, அசைக்க மாட்டார். தேவன் உனக்கு உன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கிற பணத்தை எப்படி எடுப்பது என்று தான் உனக்கு தெரியவில்லை. அதை தான் நான் செய்தியாக இன்றைக்கு ஆவியானவர் பேச போகிறார். பாருங்க, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? நான் அடிக்கடி வட இந்தியாவுக்கு செல்வது உண்டு. எதுக்குன்னா, ட்ரைபல் ஃபீல்டில் போய் என்னுடைய நண்பர்கள் 100க்கும் அதிகமான நபர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அவர்களோடு 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் தங்கி அவர்களை உற்சாகப்படுத்துறது போகிறேன். அடுத்த வருஷம் கூட பீகாருக்கு ஆண்டு சித்தவனால் போக போகிறேன். ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன் பாருங்கள். அங்கே ஒரிசாவில் ஒரு தம்பதியர், ஒரு 60 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு 55 வயசு வைத்துக்கொள்ளுங்களேன். எலும்பும் தோலுமாக இருக்கிறாங்க.
எப்படி இருக்கிறாங்க? எலும்பும் தோலுமாக. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் லட்சம் ரூபாயாக அவங்க மகன் அமெரிக்காவிலேருந்து அனுப்பி கொண்டே இருக்கிறான். அமெரிக்காவில் அவன் வயிற்றையும் வாயையும் கட்டுறான். ஏன்? எங்கள் அப்பா அம்மா எனக்காக வயிற்றையும் வாயையும் கட்டி ஃபீஸ் கட்டினாங்க, நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், எங்கள் அம்மாவை ராஜா ராணியை போல வாழ வைக்க வேண்டும் என்று அவன் அங்கே இருந்து பணத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறான். இந்த பெற்றோர் இந்த ட்ரூத்தை தெரியாததுனால குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறாங்க, செத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபையிலே ஏராளமான விசுவாசிகள் செத்து கொண்டு இருக்கிறாங்க, அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? ட்ரூத்து தெரியல. என்ன ட்ரூத்து தெரியல? ஏராளமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு, ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், ஏராளமான ஆற்றலை கொடுத்திருக்கிறார், ஏராளமான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, என் கணக்கில் டெபாசிட் பண்ணிட்டாரு என்பதை 65 வயது வரைக்கும் நான் அறிந்து கொள்ளவில்லை. ஒரு அனாதையை போல வாழ்ந்தேனே தவிர என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் உலகத்தை உழுக்கிறதுக்காக தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்பதெல்லாம் அறியாததுனால நடுத்தருவில் நின்று கொண்டு இருந்தேங்க. கிராஸ் ரோடில் நின்றுட்டு இருந்தேன். இவரை நான் 25 வருஷம் பின்தொடர்றேன்னா, 1/4 நூற்றாண்டு பின்தொடர்றேன்னா, எல்லாமே மைனஸால போகுது. அவரை நான் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எனக்கு கடன் இல்லைங்க. அவரை ஏற்றுக்கொண்ட 2.5 கோடி ரூபாய் கடனாட்டிய குப்பையான பிரசங்கத்தை கேட்டுட்டேன். என்னுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டதுனால 1/4 நூற்றாண்டு வீணாகி போய்விட்டது. இனி ஒரு நாள் கூட உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாது, மாறாக ஸ்திரமடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஓ வாட் a loving daddy. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, எவை எல்லாவற்றிற்கும் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறீங்களா? ருசி பார்க்காமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் இருக்கிறீர்களே, அதற்கு 2 காரணங்கள் அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு நான் காயின் பண்ணுறேன், பஞ்ச் வேர்டுன்னு எடுத்துக்கலாம். உங்கள் தோல்விகளுக்கெல்லாம், உங்களுடைய வியாதிகளுக்கெல்லாம், உங்களுடைய ஏழ்மைக்கெல்லாம், உங்களுடைய சந்தேகத்திற்கெல்லாம், அல்லது உங்களுடைய எல்லா விதமான சோர்வுகளுக்கும் 2 காரணங்கள் இல்லை, ஒரே ஒரு காரணம் தாங்க. அது என்ன தெரியுமா? அவிசுவாசம். தட் இஸ் த ஒன்லி ஒன் ரீசன். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை, தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கவில்லை. ஏன் தெரியுமா? உங்கள் கணவன் ரட்சிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளை தரிகட்டு வாழ்கிறான். ஏன் தெரியுமா? நீ தான் காரணம். நீ என்ன செய்கிறானா, நம்ப முடியாத சூழ்நிலையிலே நீ அவிசுவாசத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா. ஆனால் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் தேவனை நம்ப முடியும். எது நம்ப முடியாத சூழ்நிலை? பைபிள்லேருந்து பார்ப்போமா? ஒரு சேனையே வருதுங்க. யாரை பிடிக்க? எலிசாவை பிடிக்க. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்து சேனை எத்தனாயிரம், குறைஞ்சது ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், கடற்கரை மணலத்தனையான சோல்ஜர்ஸு 1,00,000 பேர், இப்படி தான் எழுதியிருக்கு. அப்போ ஒரு சேனையில் ஒரு 10,000 பேர் குறைஞ்சதை வச்சுக்கிடுவோம். 10,000 பேர் எலிசாவை பிடிக்க வராங்கங்க. பழைய உடன்படிக்கையின் கீழே தன்னுடைய நாவில் இருந்த அதிசயமான ஆற்றலை அறிந்ததுனால அந்த எலிசாவுக்கு அவிசுவாசம் வரலங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? அவன் பிரச்சனையை தேவன் தீர்க்கவில்லை, இவன் தான் தீர்த்தான். 1000 கோடி ரூபாய் கடனையும் அடைக்கத்தக்கதாக உன்னுடைய வங்கியில் 1,00,000 கோடி இருக்குங்க. புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இவன் பயப்படவே இல்லைங்க. அல்லேலூயா. ஐயா, விசுவாசத்திற்கு முதல் எதிரி பயம். அதைத்தான் நம்ம டீல் பண்ண போறோம் இன்னொரு 15 நிமிடங்கள். அருமையானவர்களே, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். உன்னுடைய பயத்திற்கு தேவனும் காரணமல்ல, பிசாசும் காரணமல்ல, சூழ்நிலையும் காரணமல்ல. நல்லா நீங்கள் புரிஞ்சு கொடுங்க. வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எதெல்லாம் காரணமல்ல? சூழ்நிலைகள் காரணமல்ல. மலையில சுத்தி நிற்கிறாங்க அந்த ராட்சத போர் வீரர்கள். ஐயோ எஜமான்ட்டு வாரான் கேயாசு. இவன் காலரை தூக்கி விட, டேய் என்னடா நீ என் கூட வாழ்ந்தது வேஸ்ட்டுடா,
நீ அவிசுவாசத்தை எனக்கு தர பார்க்குற, நத்திங் டூயிங். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள் என்று நீ இன்னைக்கு பார்க்க போகிறான்னு சொன்னால் பாருங்கங்க. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், உள்ளே போக வேண்டியதில்லை. எப்படி அவன் பயத்துக்குள்ளே போகலைன்னா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்து, நான் ஒரு வார்த்தை பேச போகிறேன், இந்த போர் வீரருடைய கண்கள் எல்லாம் கண்மயக்கம் ஆகிவிடும் என்று எலிசா அறிந்திருந்தானே, பயம் அவனை மேற்கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உன்னுடைய நாவிலே இருக்கிறது. உன் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் உன்னுடைய நாவிலே இருக்கிறது. யோபு கடைசியில் தான் கண்டுபிடிச்சான், என் பிரச்சனைக்கு நான் தான்ப்பா காரணம். வாசிக்கவாத யோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். The book of Job chapter 3 verse 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பிரச்சனைக்கு ஆண்டவர் காரணம் இல்லைப்பா, நான் தான் காரணம்னு யோபு ஏன்க்கா எழுதி வச்சிருக்கிறான். நீங்கள் ஏமாறக்கூடாது என்பது தான். ஆமாம், முடிந்தது என்று முழங்கினார் பாருங்கள். சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாரு. கல்லறை தோட்டத்தை காலி செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய பயங்கரமான ஆற்றலை உன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டார்ப்பா. அதை எடுத்துக்கொள்ளுவது எப்படி என்று அறிந்து கொள்ளத்தக்கதாகத்தான் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். ஆமாம், இந்த நாளில் இருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவரே நன்றி அப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருளுகிறதுனால என்னுடைய பிள்ளைகள் விசுவாச விரோதியாகிய பயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இயேசுவின் நாமத்தினால பலபோஷாத்தானே அவிசுவாச பிசாசை என் பிள்ளைகளை விட்டு அகன்று போ. ஆமென், thank you Lord, what a loving daddy, hallelujah. ஒரு கேஸ் ஸ்டடி எடுப்போம், அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரிங்களா? என்ன கேஸ் ஸ்டடி? பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று எடுப்போமா? எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேருக்கும் அவர்கள் கட்டாத சூப்பர் நேச்சுரல் பங்களா, பெஸ்ட் பங்களா வச்சுருந்தார், பெஸ்ட் தோப்பு வச்சுருந்தார், பெஸ்ட் துறவு வச்சுருந்தார். எக்ஸப்ட் 2, எல்லாரும் பயந்தான். ஏன் பயந்தான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார்? எப்பா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், புறப்படுங்கள்ங்கிறாரு. இவருடைய மனதை மாற்றுவதற்கு, இந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பல அற்புதங்களை அவங்க கண்ணு முன்னாலும் செய்கிறாரு. ஆனாலும் மனக்கண்களை இறுக மூடிக்கொண்டார்கள். நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் இருக்காதீங்க. You are not a man, you are God's. ஆமென். எப்படி வாழ வேண்டிய நீங்கள் இப்படி பரிதாபமா வாழுகிறீர்கள், அளவா சிரிக்கவானே தெரியல. கிறிஸ்தவம் பாருங்க, எப்படி வாழ வேண்டிய நீங்கள் இப்படி பரிதாபமா வாழ்ந்து கொண்டு இடைவிடாமல் தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறீங்க. அந்த துரோகத்தை நீ அவருக்கு பண்ணாத மகனே மகளே. ஆமென், ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, ஏதேனில் இழந்து போன இந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்டாண்டர்டை, இந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்டேட்டஸையும் இந்த சூப்பர் நேச்சுரல் பவரையும் நமக்கு திருப்பி தரலையா சிலுவையில்? எதற்கையா இயேசு கிறிஸ்து வந்தார்? இழந்து போன இந்த அதிசய ஆற்றலையும் அதிசயமான அந்த உயர்வையும் உனக்கு உண்டாக்கி தந்து விட்டாருப்பா. அதனால தான் சொன்னார், இழந்து போனதே தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறேங்கிறாருப்பா. இதை பவுல் சொல்லலை, ஜீசஸ் ஹிம்செல்ஃப் டோல்டு. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவன் பாருங்க, அவிசுவாசம் மட்டும்தான் உங்க தோல்விகளுக்கெல்லாம் காரணம். அந்த அவிசுவாசத்துக்கு காரணம், நீங்கள் சத்தியத்தை தவறாக அறிந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களை சொல்யூஷனாக வைத்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் இல்லை. ஆமாம், நாங்கள் விசாவுக்கு போகிறோம், ஹைதராபாத்துக்கு போனோம், மனைவி பேசுகிறாங்க அவிசுவாச வார்த்தை. என்னங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, நமக்கு கிடைக்குமா? ஐ said it is cancelled. இன்றைக்கு நாம் விசாவோடு தான் திரும்பி வருகிறோம் என்று சொன்னங்க.
சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. என் தேவன் சொன்னாருங்க. என்னுடைய மூத்த அண்ணன் சொன்னார், தம்பி நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே. பயம் வருதா? பேசு, நெஞ்சில் கை வச்சு. ஏன் பயப்படுறா? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு கடன்காரங்க வரமாட்டாங்க. இந்த கடன் எல்லாம் 60 நாளில் கர்த்தரை அடைக்கிறார் என்று நீ பேசலன்னா, அதனால தான் சொல்றேன், நீ தான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் இப்படி தான் நடுத்தரில் தான் வாழுவான். யாரையும் தேடி போகாத, என்னையும் தேட வேண்டியதில்லை. தேவனா என் செய்தியை ஒரு 100 செய்தி கேளு. உன்னுடைய நாவிலே உள்ள அதிகாரத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். உன்னுடைய ட்ரெஸ்ஸில் உள்ள அதிகாரத்தை அறிந்து கொள்ளுவாய். உன்னுடைய ஷேடோவில் உள்ள அதிகாரத்தை அறிந்து கொள்ளுவாய். உன்னுடைய நாவிலே இருக்கிற எச்சில் உள்ள அதிகாரத்தை அறிந்து கொள்ளுவாய். உன்னுடைய கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் இருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ளுவாய். ஆமேன். நான் பைபிளை விட்டு வெளியே போகிறதில்லைங்க. 5 காரியம் சொன்னேன். நிழல் பைபிளில் இருக்கா? ட்ரெஸ்ஸில் உள்ள பவரு, இயேசு கிறிஸ்துடைய ட்ரெஸ்ஸை தொட்டால் பவரு. இப்போ அந்த பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபை தூக்கி போட்டால் பவரு. மொபைல்னா என்னது? மோசை கையில் எப்பொழுதும் இருந்தது அந்த கொம்பு, ஆடு மேய்க்கிற கொம்பு. அதே போல் இப்போ இதை விட்டு நம்ம புரிகிறது இல்லைங்களா? சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. தொடுங்கங்க ஒரு 3 நேரம். 1 2 3 பல போசாத்தானே. என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இனி இவர்கள் பயத்திற்கு அடிமையாக மாட்டார்கள். தைரியசாலியாக இயேசு கிறிஸ்துவை போல தைரியசாலியாக, அந்த ஆட்டிடையனை போல, அந்த மோசையை போல, எலியாவை போல, எலிசாவை போல, பவுலை போல என்னுடைய பிள்ளைகள் உலகத்தை உலுக்குவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை நடுவில் விட மாட்டேன்ப்பா. கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் ரட்சிப்பையும் நீ இழந்து போக மாட்டான். தேவனாகிய நான் உனக்கு வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கையை நீ இழந்து போக மாட்டான். நீ இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது, நீ தான் மேற்கொள்ளுவாய். இப்படியெல்லாம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த சீசர்களை போல இருக்காதீங்க. சீசர்கிட்ட என்ன சொல்லி அழைக்கிறாரு? எப்பா கலிலேயா கடலில் இங்கேருந்து அந்த கரைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டார. சீசர்கள் என்ன செஞ்சாங்க? புயல் வந்த உடனே அலறிட்டாங்க. ஐயரே, உமக்கு கவலை இல்லையா? நீர் எப்படியாவது இங்கே மறைஞ்சி அங்கே போயிடுவீர், நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டோமே. இப்படி தானே நீங்கள் வாழ்கிறீங்க அருமையானவர்களே. அந்த 99.999% சொன்னாங்க பாருங்க, ஐயோ அவர்கள் ராட்சதர்கள், நாம் அவருக்கு இறைவாவோம் என்று சொன்னார்களே. அப்படித்தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பயம்தான் காரணங்க. நீங்கள் இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் மகனே மகளை உன்னை என்னோடு இணைக்கவில்லை. ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க. வனாந்தரத்தில் மாண்டு போன 19,99,998 பேருக்கும் இன்றைய சபைக்கும் என்ன வித்தியாசம்? நான் திரும்ப கேட்கட்டுமா? இன்னொரு கேள்வி புதிய ஏற்பாட்டிலேருந்து கேட்குறேன். அன்னைக்கு நன்றாக தூங்கி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை தொந்தரவு பண்ணாங்களே, என்ன சொன்னாங்க? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்ற அவிசுவாசத்தை பேசினார்களே. அப்படித்தானே நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க. இதற்காகவா தேவன் உங்களுக்கு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அவருடைய ஆவியை உனக்குள்ள வச்சிருக்கிறார? சப்பையா வாழுவதற்காகவா? எழுந்திருங்கள் அருமையானவர்களே, எழுந்திருங்க. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தது போதும் அருமையானவர்களே. ஐயா 21ஆவது நூற்றாண்டின் இயேசுக்களாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த விசுவாச விரோதியாகிய பயத்தை ஓட ஓட விரட்டுவீங்க. அந்த நாட்களில் அறிஞ்சிருந்தா பாருங்க, ஆட்டு இடைய அவன் பேசுகிறான், ஏன்பா பயப்பட, இருதயம் ஏன் கலங்குற, பயப்படாத, நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இது பழைய ஏற்பாடுங்க. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? ஏன் பயப்படுறா, நான் தேவனா இருக்கேன்ப்பா, பல சாத்தானே. இது புதிய ஏற்பாடு. புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று வாக்கு பண்ணி எழுதி தந்திருக்கிறாரே, அதை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் அருமையானவர்களே. யோசுவா தன் நாவில் இருந்த அதிகாரத்தை அறிந்திருந்தான். என்ன செய்தான்? சூரியனை ஸ்டாப் பண்ணான். ரைட்?
எலிசா தன்னுடைய நாவிலே இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தினான், அறிந்திருந்தான். நாவு இவர்கள் எல்லாருக்கும் கண்மயக்கம் உண்டாவதாக என்று சொன்ன உடனே எல்லாருடைய கண்ணும் மங்கி போயிற்று. இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதனால தான் மார்க் 11:23 சொன்னார். ரைட்? இந்த புக்கை நீங்கள் வாசிக்கலைன்னா கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். 100 ரூபாய் தான். அடுத்து பாருங்க, யாராலே தன்னுடைய நாவை பயன்படுத்த முடியும் தெரியுமா? விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. உங்கள் நாவில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அற்புதமான வாழ்க்கை வாழுவீர்கள். அப்படி நீங்கள் அறிந்து அற்புதமாக வாழுவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இயேசு ஒன்றை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய் என்று சொன்னார். நீ பூமிக்கு ஒளியாய் இருக்கிறாய் என்று சொன்னார். இந்த 2 புஸ்தகத்தை வாசித்து என்னுடைய செய்தியை 100 செய்தி கேட்டீங்கன்னா தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள். யூ ஷால் லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட். எப்படி வாழுவீங்க தெரியுமா? பயத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை, அந்த தடைகளை படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு நீங்கள் மேலே 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 முன்னேறுவீர்கள். அருமையானவர்களே, ஆமாம் 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 ஆமாம். பாருங்க, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கணும் தெரியுமா? உங்கள் பயம் உங்கள் பிரச்சனையை பெரிதாக்கிறோம், விசுவாசம் உங்கள் தேவனை பெரிதாக்கும். அவ்வளோதாங்க. ஒரு உதாரணம் பார்த்துருவோமா? புதிய ஏற்பாட்டில் பயப்படக்கூடிய சூழ்நிலை, நாற்றம் எடுக்குது, இருள், உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. அங்கே பவுலும் சீலாவும் பயந்திருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. சவால் தான் பெரிதா இருக்கும், பிரச்சனை தான் பெரிதா இருக்கும். ஆனால் அவர்கள் பயத்திற்கு இடம் கொடுக்கவில்லை, விசுவாசத்திற்கு இடம் கொடுத்தார்கள், துதிக்கு இடம் கொடுத்தார்கள், தேவனை பெரிதாக்கினார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஐயா, எவ்ரிதிங் என்னுடைய வியூவர்ஸுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற எல்லாமே லகுவானதுங்க. என் வழிகள் லகுவானது, என் சுமை மெதுவானது. யாருடைய சுமை? என்னுடைய சுமை. இயேசு வந்தார் பாருங்க, மோசே கொண்டு வச்சுட்டான் நடுவில். எதை வச்சுட்டான்? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வச்சுட்டான். எப்போ அதை நீக்கிட்டேன், இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் லகுவாக வந்துவிடும். லகுவான மாற்றம் புதையலுங்க. இதுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கலாம். வாசிக்கணும், வாங்கி தலைகளை வச்சு தூங்கக்கூடாது, கபோர்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் வாசியுங்கள் அருமையானவர்களே. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், வஞ்சிக்கிறீங்க. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாருங்க, தன்னுடைய ஆவியையே உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. அவரை ஏமாற்றாதீங்க அருமையானவர்களே. குதித்து எழும்புங்கள், தெம்போடு எழும்புங்கள், தைரியசாலியாக எழும்புங்கள், பயத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன் அல்லவா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வராங்க ஒரு 10,000 பேர் வர சோல்ஜர்ஸு. இந்த எலிசா பயந்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அவனை பிடிச்சு கொண்டு ராஜாவிட்ட நிறுத்தி ஒருவேளை அவனை கொலை செய்திருப்பாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்? அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, அதில் கூட ஒரு காரியத்தை பாருங்க. என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று வார்த்தை சொல்லுது. புதிய ஏற்பாட்டை எப்படி தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவராகவே நான் இருக்கிறேன். அந்த நாள்லேருந்து எனக்கு வியாதி இல்லைங்க, பயம் இல்லைங்க, திகில் இல்லைங்க, வேற என்ன இல்லை, எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் வந்துட்டு ஒரே ஜாலி குதூகலம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நான் ஒரு பேர் விட்டுருக்கேன் தெரியுமா? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ பயம் உன்னை மேற்கொள்ளாது. எதுதான் மேற்கொள்ளும்? சமாதானம் உன்னை மேற்கொள்ளும், சக்சஸ் உன்னை மேற்கொள்ளும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பாய். இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டாமா? அது எளிதாயிற்றே. உங்களை அல்லவா அவர் நம்பி இருக்கிறார். எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ அதே போல 21வது நூற்றாண்டிலே பரலோகம் உன்னை நம்பி இருக்கிறது. கிபி முதல் நூற்றாண்டிலே சீடர்களை
தேவன் எப்படி நம்பி இருந்தாரோ அதே போல 21வது நூற்றாண்டில் இந்த வையகத்தை நீ வாழ வைக்கும்படியாக பரலோகம் உன்னை நம்பி இருக்கிறதுப்பா. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எகிப்திலே அடிமையாயிருந்த ஜனங்களை விடுவித்து கானானுக்குள்ளே கொண்டு செல்லுவதற்கு திக்குவாயனை நம்பி இருந்த பரலோகம் 21வது நூற்றாண்டிலே உன்னை நம்பி இருக்கிறது என்பதை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இதை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.